விதி யாரையும் சும்மா விடுவதில்லை. ஒரு பக்கம் அரண்மனையில் பிறந்து அரியணையேற வேண்டிய ராஜகுமாரன், மறுபக்கம் ஆதரவின்றி ஆற்றில் மிதக்கும் அனாதை குழந்தை. கங்கை நதியின் இருண்ட அலைகளில் அந்த தெய்வீக குழந்தை தத்தளித்துக் கொண்டிருந்தது. ஆனால் சூரிய பகவான் தன் மகனை கைவிடுவாரா? அந்த குழந்தையை தேடி ஒரு புதிய தந்தை அங்கே காத்துக் கொண்டிருந்தார். அதிரதன், கௌரவ பேரரசின் தேரோட்டி, தினமும் குதிரைகளை கழுவ கங்கை கரைக்கு வருவது வழக்கம். இன்றும் வந்தார். ஆனால் இன்று அவர் கண்ட காட்சி அவர் வாழ்க்கையையே மாற்றப் போகிறது என்று அவருக்கு தெரியாது. மூங்கில் பெட்டி ஒன்று கரை ஒதுங்கியது. அதனுள் தங்கம் போல ஜொலிக்கும் கவச குண்டலங்களுடன் ஒரு குழந்தை. சாதாரண குழந்தை அல்ல இது. முகத்தில் ராஜகலை, நெற்றியில் தெய்வீக ஒளி. அதிரதனுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியமில்லை. இறைவனே இந்த பரிசை அளித்ததாக நினைத்து அந்த தங்க மகனை தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டார். அதிரதன் அந்த குழந்தையை தன் மனைவி ராதாவிடம் கொண்டு சென்றார். ராதாவின் கண்கள் ஆனந்தத்தில் விரிந்தன. எனக்கு ஒரு மகன் கிடைத்து விட்டான் என்று அவள் அழுது கொண்டே அந்த குழந்தையை வாங்கினாள். அவர்கள் அந்த குழந்தைக்கு வசுசேனன் என்று பெயர் சூட்டினார்கள். ஏனென்றால் அவன் பிறக்கும் போதே செல்வத்துடன் கவச குண்டலத்துடன் பிறந்தவன். ஆனால் ராதாவின் அன்பால் வளர்ந்ததால் உலகம் அவனை ராதேயன், ராதையின் மகன் என்றே அழைத்தது. அரண்மனையில் வளர வேண்டியவன் இப்போது ஒரு எளிய தேரோட்டியின் குடிசையில் வளர்கிறான். ஆனால் இரத்தத்தில் ஊறிய வீரத்தை யாரால் மறைக்க முடியும்? காலம் உருண்டோடியது. சிறுவன் கர்ணன் வளர்ந்தான். அப்பா அதிரதன், மகனே, நீ ஒரு தேரோட்டி ஆக வேண்டும், குதிரைகளை அடக்க கற்றுக்கொள் என்று சொன்னார். ஆனால் கர்ணனின் கண்கள் குதிரைகளை அல்ல, அரண்மனை மைதானத்தில் பயிற்சி செய்யும் இளவரசர்களின் விற்களை தான் வேடிக்கை பார்த்தன. ஒரு குச்சியை கையில் எடுத்தாலும் அது அவனுக்கு வில்லாக மாறியது. கற்களை எறிந்தாலும் அது குறி தவறாமல் தாக்கியது. தேரோட்டியின் வீட்டில் வளர்ந்தாலும் அவன் ஆன்மா ஒரு சத்திரியனாக துடித்தது. சிங்கம் மாட்டு மந்தையில் வளர்ந்தாலும் கர்ஜிக்க தயங்காது. கர்ணனின் இந்த ஆர்வம் நாளை ஒரு பெரும் போருக்கு வித்திடப் போகிறது. ஒரு தேரோட்டியின் மகன் வில்வித்தை பயில முடியுமா? சமூகம் அவனை அனுமதிக்குமா? அவமானங்களை தாண்டி அவன் எப்படி உலகின் சிறந்த வில்லாளனானான்? அடுத்த எபிசோடில் குருவின் சாபம், கர்ணனின் கண்ணீர். காத்திருங்கள்.